பான்ஸை நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை விதமான பீசஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 8 பான் இருக்கு. ஒரு பானுக்கு வந்து மதிப்பு 1னாலும் வச்சுக்கிட்டாலும் 8 1 சார் 8. ஸோ 8 × 1 8. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பீஸாக நீங்கள் வைக்கிறப்ப கருப்பு குதிரை வெள்ளை குதிரை, வெள்ளை யானை கருப்பு யானை, வெள்ளை மந்திரி கருப்பு மந்திரி, ஒரு ராணி ஒரு ராஜா. இப்போ இதோட எல்லா மதிப்பையும் பார்க்க போகிறோம். அதான் ஒரு பக்கம் வந்து எவ்வளோ மதிப்போ அதே மதிப்பு தான் எதிராளி பக்கமும் இருக்கும். ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 1 8. ஸோ 8 10 18. ஸோ அப்போ யானைக்கு வந்து 5 5 5ன்னு கொடுக்குறாங்க. ஸோ 2 10 10 + 8 18 18 + 6 3 3. ஸோ 21 21 24. ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா 3 3 3 3 6 24 + 6 30 30 + 9 39. ஸோ ராஜாக்கு மதிப்பு கிடையாது. அப்போ ஒரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா 39 நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி கருப்பில் வந்து 39, வெள்ளையில் உங்களுக்கு 39 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கருப்பில் வந்து 39 இருக்குது, வெள்ளையில் 39 இருக்குது, நடுவில் வந்து உங்களுக்கு 32 கட்டங்கள் இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இடத்துல இருக்கிற 32 16 இருப்பாங்க. ஸோ இங்கேயும் 16 இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 விதமான பான் இருக்கும். ஒரு சைடும் 8 விதமான பான் கருப்புலேயும் வெள்ளையிலையும் இருக்கும், கருப்புலேயும் இருக்கும். ஸோ ஒரு செஸ் போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 யானை இருக்கும், 4 நைட் இருக்கும், 4 பிஷப் இருக்கும், 2 குயின் இருக்கும், 2 ராணி, 2 ராஜாக்கள் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் 32 காய்கள் இருக்கும், 64 கட்டங்கள் இருக்கும். ஆனால் நடுவில் வந்து இந்த உங்களுக்கு 32 சதுரங்கள் வந்து அந்த காய்களை நவுத்துறதுக்கான உங்களுக்கு சதுரங்கள் இருக்கும். சரியா? இப்போ ஒவ்வொரு காயினும் நம்ம எப்படி நவுத்த போகிறோங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு பான் இருக்கு, இங்கேயும் ஒரு பான் இருக்கு. இப்போ நான் இதை எப்படி நான் மூவ் பண்ணுறது? இப்போ பானை நீங்கள் பார்த்தீங்கன்னா பானுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது? பானுக்கு 2 3 ஸ்பெஷல் மூவ்ஸ் இருக்குது, சிறப்பான நகர்த்தல்கள். அப்படி அந்த சிறப்பான நகர்த்துகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பான் நான் நவுத்துறேன், இப்போ அந்த பான் நவுத்துறேன், இப்போ நான் அந்த பான் நவுத்துறேன். இப்போ வந்து கேப்சர் எப்படி பண்ணுறது? ஒரு பீஸை கேப்சர் பண்ணணும்னா எப்படி கேப்சர் பண்ணலாம்? இப்போ அந்த பானை வந்து நேராக இருக்குன்னா இப்போ இவங்க நண்பர்கள். ஸோ தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து கிராஸாக இருந்தால் தே ஆர் எனிமீஸ். நம்ம இதை வெட்டலாம், இல்லை அவங்க தான் வெட்டிடுவாங்க, அவங்க அதை வெட்டி அதை வெளில அனுப்பிடுவாங்க. அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பான் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரியா? இப்போ அந்த நவுத்திட்டாங்க, அப்படி நவுத்திருக்காங்க. சரி, இது சொல்லிடலாம் திரும்ப. E4 A6 இந்த மூவ் இப்போ அதை நவுத்துறாங்க. இப்போ இந்த கருப்பு பான் வந்துட்டு இப்படி நகர்த்துறப்ப நான் என்ன பண்ணுவேன்? N% ஒன்று இருக்குது. அப்போ இதை நான் எடுத்துருவேன். அப்போ நான் கேப்சர் பண்ணுறதுக்கு பதிலாக கேப்சர் பண்ணுறதுலேருந்து நான் தப்பிக்கணும்னா நம்ம வேணும்னா நம்ம செஞ்சுக்கலாம், வேண்டான்னா நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸை வந்து சப்போர்ட் நான் இங்கே இல்லை இங்கே நம்ம நவுத்திக்கலாம். இது போர் வீரனுக்கு உள்ள ஒரு சிறப்பான நகர்த்தல். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து N%ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதே மூமெண்ட் வந்து வெள்ளையில் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ கருப்பு காய் வந்து 4வதுல இருக்குது. இப்போ வெள்ளை காய் வந்து 4வது நகர்ந்தா நம்ம இதை கேப்சர் பண்ணிட்டு இதை நவுத்திக்கலாம். ஸோ அப்போ வந்து கருப்பு காய்களுக்கு வந்து உங்களுக்கு நகர்த்தல் நல்லா இருக்குங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆட்டத்தில் வந்து வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அவங்க நவுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்துக்கலாம். அதேமாதிரி இப்போ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பானுக்கு வந்து மதிப்பை வந்து 1ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பான் வந்துட்டு இந்த கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டங்கள்லையோ இல்லை இந்த பான் வந்து இந்த பிளாக் பானை வந்து இந்த ஏதாவது ஒரு 8 கட்டங்கள்லையோ நமக்கு போணுச்சுன்னா நம்ம வந்து குயின் எடுத்துக்கலாம். எப்படி நகர்த்துறதுன்னு பாருங்கள். 2 2 3 3 4 4 5 5. இப்போ இவர் என்ன பண்ணுவார்? இப்போ இங்கே போனோம்னா நமக்கு என்னென்ன எடுத்துக்கலாம்? யானை எடுத்துக்கலாம், அல்லது குதிரை எடுத்துக்கலாம்,
அல்லது குயின் எடுத்துக்கலாம், அல்லது மந்திரி. இந்த நாலுத்தில் ஏதாவது இந்த நாலு பீஸில் ஏதாவது ஒன்று மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்போ அந்த 3 பீஸில் நம்ம எதாவது எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இப்போ ரூக்கு வேண்டாமா? சரி, எனக்கு ரூக்கு வேண்டாம், நான் குயின் டெவலப் பண்ணிக்கிறேன். இல்லையா, நான் பிஷப் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு பானை நீங்கள் ப்ரமோட் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க? அவர் வந்து ப்ரமோஷன் வாங்குறாரு. இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் வாங்கினதுக்கப்புறம் வீட்டில் கேசரி எல்லாம் செஞ்சு கொடுத்து நல்ல ஒரு அப்பா அம்மா எல்லாம் நல்ல ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஆட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு குயின் நவுத்துறீங்க. இப்போ அவரும் என்ன பண்ணுறாரு, இப்போ அவரும் நம்ம சாரும் வந்துட்டு குயின் நவுத்திடுறாரு. ஸோ அப்போ 2 பக்கமும் குயின் இருக்குங்கிறதுனால நமக்கு ஆட்டத்தில் யார் வந்து சமமாக நவுத்துறாங்க, இல்லை யார் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக மூவ் பண்ணுறாங்கிறது முக்கியம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எப்படி அந்த பீசஸ்லாம் மூவ் பண்ணுதுங்கிறது ரொம்ப தேவையாக இருக்கும். சரியா? இப்போ இது வந்து ஒரு ஸ்பெஷல் மூவ்ஸு. இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டோட மூமெண்ட்ஸ் இருக்கும். சரியா? இப்போ வந்து ஒரு பான் நம்ம நவுத்துறோம்னா இதோட அட்டாக்கிங் ஸ்கொயர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பானை நவுத்துறீங்கன்னா இந்த 2 ஸ்கொயர்ஸ் அட்டாக்கிங்க. இப்போ இங்கே ஒரு ரூக் இருக்கு, இங்கே ஒரு நைட் இருக்கு. அப்போ இந்த பான் நம்ம நவுத்துறோம்னா ஒன்று இதை கேப்சர் பண்ணலாம், இல்லை இதை கேப்சர் பண்ணலாம். அப்போ அந்த 2த்தில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நைட்டு வேணுமா ரூக்கு வேணுமாங்கிறப்ப எனக்கு இப்போ நான் இதை நவுத்துறேன். இப்போ இவங்க தவறுதெல்லாம் நவுத்திடுறாங்க. இப்போ நான் நைட் அடித்தேன்னா ஒரு யானையால் எதிராளியோட ராஜாவையோ நம்ம ராஜாவோ மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நான் யானையை எடுத்துட்டேன்னா நம்ம நைட்டை வந்து மாட்டிப்பார். ஸோ நைட்டை நம்ம மூவ் பண்ண முடியாது. நைட்டை மூவ் பண்ணுறப்ப பான் நம்ம நவுத்த முடியாது. ஸோ அப்படியே நம்ம நவுத்துறப்ப இப்போ திரும்பவும் இப்போ நம்மளால் நவுத்த முடியாதுங்கிறப்ப மேட்ச்சை ட்ரா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் நவுத்துறீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிளாக் நவுத்துறேன், இந்த மூணு பண்ணுறாரு, இப்போ இதை நவுத்துறாரு, இப்போ இது நவுத்துறாரு, இதை நவுத்துறாரு. இப்போ நான் என்ன பண்ணிடுவேன், குயினை ப்ரமோட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ வெள்ளை வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதில் வந்து நான் கருப்பை கொண்டு வந்தேன்னா வெற்றி வாய்ப்பு யாருக்குமே இல்லாமல் ஆட்டம் சமநிலையில் முடிஞ்சிடும். ஸோ அப்போ ஆட்டத்தை வந்து நம்ம வெற்றி எப்படி கொண்டு வருது, நம்ம எப்படி சமமாக கொண்டு வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம்.